ஒரு காலகட்டத்தில ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாயிடுச்சு. சாமி பக்தி ஓவர் ஆயி, அப்ப நான் வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன சபரிமலைக்கு எங்க அப்பா கூட்டு போக ஆரம்பிச்சுட்டார். சபரிமலைக்கு யார் கூட போவேன்னா, நம்பியார் குருசாமி தான் எங்களுக்கு குருசாமி. ஆக்டர் நம்பியார் இருக்கார்ல, ஆக்டர் எம்.என். நம்பியார். நம்பியார் ஆமா. சார். ஓ! அவர் ஓகே. தான் குருசாமி. ஓகே, ஓகேவா? அவர் ஓகே. தான் வந்து அந்த டைம்ல இருக்கிற சினி ஃபீல்ட்ல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து சபரிமலைக்கு போனது அவர் கூட தான். ஓ! ரஜினி சார் தான் தூக்கி மடியில உட்கார வச்சுப்பாரு. ஓ! எனக்கு நடக்க முடியாது. அப்போ வந்து கன்னட ராஜ்குமார் சார் இருக்கார் இல்லையா? அவரு தூக்கி என்ன தோள் மேல வச்சு அவரு இங்க. மேல வச்சு கையில புடிச்சுட்டு அவர் நடந்து போவார். எனக்கு அந்த வயசுல அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. எங்க அப்பா சொல்லுவாரு, "அவர் யார் தெரியுமாடா? ராஜ்குமார் சார்டா. டேய் ரஜினிகாந்த் சார்ரா. அவர் மடியில அவர் உட்கார மடியில வச்சுட்டு நீ உட்காந்துட்டு உட்காந்துட்டு நீ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் உனக்கு தெரியுமாடா?" ஸோ அந்த 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 சின்ன வயசுலயே நமக்கு எல்லாம் கிடைச்சது தெரியுமா? அது கிடைக்கும்போது நம்மளுக்கு சில நேரங்கள் அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது. பசி வந்தாதான் சாப்பாடோட அருமை தெரியும். பசியே இல்லாம நேரத்துக்கு நம்ம எல்லாமே கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பல நேரங்கள்ல தப்பான வழியில கொண்டு போய் நம்மள விட்டுரும்.